பயனுள்ள டிப்ஸுங்க. நீங்கள் ஹீட்ரு வந்து ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்கலாம். இல்லைங்கிற மாதிரி தான் நீங்கள் இப்போ குளிர்காலம் இல்லைங்களா, நீங்கள் வாங்கலான்னு ஒரு இதில் இருப்பீங்க. அப்படி வாங்கி பயன்படுத்துறீங்கன்னா தெரியாமல் சில தவறுகள் நாம் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஹீட்ரு வாங்கிட்டு இருந்து இல்லை வாங்காமல் இருந்து கடைக்காரங்கிட்ட வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா சொல்லி கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இது ஏதாவது நேரம் இல்லை, அவங்க சொல்ல முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காக நான் ஒரு தகவல் சொல்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இப்போ ப்ளக் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு அது வந்து எல்லாத்து வீட்லேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் இதில் வந்து கிரவுண்ட் எர்த்துன்னு சொல்லுவாங்க. அது கொடுத்துருக்கான்னு உங்களோட ப்ளக் பாயிண்டில் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் லைன் கொடுத்துக்குங்க. அப்புறம் இந்த டிவிக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க தெரியுங்களா, ஒரு ரோல் பாக்ஸ் ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அதை வந்து டிவிக்கு இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். சின்ன இடத்துகளுக்கு தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரி வாட்ஸ் அதிகமாக எடுக்கக்கூடியது வந்து அதை போடக்கூடாது. அப்படி போடுற மாதிரி இருந்தால் ஹெவி ஒயரில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதில் வேணால் பயன்படுத்துங்க. அப்போ டைரெக்டாக குத்துறீங்களா, குத்திட்டு தண்ணிக்குள்ளே போடுறப்போ இந்த பின்னாடி பகுதியில் ஒரு குச்சி வச்சு போட சொல்லி இதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. அதை போட்டு தண்ணிக்குள்ளே வந்து இங்கே பாருங்கள், மேக்சிமம் இருக்கு இல்லையா, இவ்வளவாவது இருக்கணும் தண்ணி. நிறைய பேர் தெரியாமல் இந்த அளவுக்கு தண்ணி இது மேலே சும்மா சூடாகிட்டு இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா இந்த ஒயரில் பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா. இதுக்கு வந்து என்னென்னா, இப்போ ஹீட்டரில் வந்து இந்த குச்சியில் வச்சு போட்டுட்டு இப்படி இப்படி நேராக இருக்கும். அப்போது கொஞ்சம் இப்படி சாய்வாக இருக்கிறதுக்காக தான் ஒரு வெயிட் கொடுத்து அந்த கம்பியில் கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா இந்த இப்படி கிராஸாக வந்துடுறப்போ உள்ளக்க ஆவி உள்ளக்க போகாது. அப்போ சீக்கிரம் வந்து அது மெல்ட் ஆகி போகாது, லைஃப் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காரணத்தை கொண்டு தண்ணி வந்து சூடானது நீங்கள் பார்த்தாலே தெரியும். கைவிட்டு பார்க்காதீங்க. குழந்தைங்க இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. கைவிட்டு பார்க்காதீங்க. சூடாயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ப்ளக்கவே பிடுங்கி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. அப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கம்பல்சரி பத்திரமா வச்சிருங்க. ஏன்னா சர்வீஸ் கொண்டு போகிறப்ப வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து கேட்பாங்க. அப்போ அந்த வாரண்டி கார்டு வச்சிருந்தீங்கன்னா ரெடி பண்ண முடிஞ்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ரெடி பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பிசியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இது பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் பயன்படுத்துங்க. மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால்.